ஹாய் guys, வெல்கம் பேக். இனி நாம் என்ன கேம் பிளே வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம் லாக் அனிமே பேட்டில் ராயல். இது என்னென்ன ஆப்ஷன் இதெல்லாம்? ஃபைண்ட் வெப்பன். ஓகே. ஐயோ ஐயோ அது எது செலக்ட் பண்ண சொல்லுச்சு கேஸ். நான் என்ன எதுவுமே பண்ணல. சரி விடுங்க. அண்ட் ஏன் இது இப்படியே தூங்கிட்டு இருக்குது? வேறு இடத்துல வைப்போம் இதை. ஓகே ஓகே. இந்த கேம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இது என்ன 5 செகண்டா இல்லை 5 நிமிஷம் இல்லை 5 செகண்ட் தான் போடுது. வாவ். ஐயோ என்னடா எஸ், எனக்கு இந்த கேம் இப்போ தான் கேஸ் நான் விளையாடுறேன். ஸோ அதனால் நான் இதில் ஏதாவது நோப்டா பண்ணேன்னா என்னை கேட்கக்கூடாது. ஐயோ இந்த இருங்க கேஸ். ஐயோ என்னடா ஏய் என்னடா இது? கைஸ் என்னது இது? என்னோட பேர் இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தானா? அதோட நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிற மாதிரியே தெரியுது. ஐயோ நேராக பெற நானே சாவரத்துக்கு போயிட்டுருக்கேன் நானே. ஓகே ஓகே. இதில் என்ன பேராஷூட் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் கூட எனக்கு காட்டல. ஐயோ 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 எனக்கு இதில் கண்ட்ரோல் வரல கைஸ். கண்ட்ரோல் வரல. ஆனால் வராமலே ஒருத்தனை போட்டேனா சந்தோஷம். ஐயோ ஃபோனில் போய் சாவாரா சைக்கோ. ஓடணும். ஏண்டா நானே ஒரு நூ பிளேயர் என்கிட்டயே ஒரு தடி வாங்கி சாவறானுங்களே கைஸ் இவங்களாம். அப்போ இவனுக்கு எவ்வளோ பெரிய நூபுன்னு பாருங்க. என்ன எப்பட்றா குதிச்சிட்றா கைப்புள்ள தான். என்ன கைஸ் இது? இந்த கேம் நமக்கு இப்போ தான் நான் விளையாடவே ஆரம்பிக்கிறேன். நேராக வந்து நான் மேட்சுக்குள்ளே விட்டுருச்சு கைஸ். ஏய் என்ன பாட்டா கைஸ்? ஏன்னா என்ன எவனும் சுட மாட்டேங்கிறா? அதான் எனக்கு கேள்வி. ஐயோ ஜோனு துரத்துது கைஸ். ஐயோ ஜோனு துரத்துது கைஸ். அடே ஜோனு துரத்துது. இது வேறு இந்த சைடு போன காட்டுது வேற மாதிரி. ஓகே ஓகே எம்மா ஓகே அடுத்த கில்லு பண்ணியாச்சு. எனிமீஸ் லைவ் 3 பேர் இருக்கானுங்க. ஓகே டேய் என்னடா ஜோன் இவ்வளோ வேகமாக துரத்துது? ஐயோ கைஸ் என்னது இது? பர்பிள் எக்ஸிட்டா எங்கடா இருக்குது? ஓகே ஓகே அதுதான் இந்த ஏரோ மாதிரிக்கு இவ்வளோ நேரம் போக சொல்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல கைஸ் இந்த கேம். ஐயோ எவனோ ஒருத்தன் எனக்கு பின்னாடி இருந்து அடிக்கிறான். அதோ பார்த்துடா. ஓகே கைஸ் இப்போ லைவு எத்தனை பேர் இருக்காங்கிறது கூட எனக்கு கிளியராக காட்டல. ஆக்சுவலி இது என்ன ஏதோ எக்ஸிட்டுன்னு காட்டுச்சு. நானும் வந்து நின்றுட்டேன். எனக்கு என்ன பண்ணுறது என்று ஒன்றும் தெரியவில்லை கைஸ். எக்ஸ்ட்ராக்ஷன் கம்ப்ளீட்டடா கைஸ். இந்த கேம் என்ன கைஸ் எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு ஒன்றும் விளங்கலைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே ஓகே இதில் எக்ஸ்ட்ராக்ஷனு சர்வைவ். ஓகே இந்த சைடு வந்துடுறேன். நீ தயவு செஞ்சு அந்த சைடு போகாத. இப்படிதானா இருக்கு இந்த கேமு. ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு இந்த கேம் புரியல கைஸ். அது வேறு விஷயம். யூ ஒன் தேங்க்யூ. ஏன்டா ஓ இதில் வேறு ரேங்க்கெல்லாம் வேறு இருக்குது கைஸ். பார்த்தீங்களா ரேங்க்கெல்லாம்? யூ ரேங்க்டா தேங்க்யூ. என்னது டாப் 1 இருக்குண்ணா? இல்லை நான் இல்லை வேறு யாரோன்னு நினைக்கிறேன். அது நான் இருக்க வாய்ப்பில்லை கைஸ். அது நானும் அது எப்படிடா வந்ததுக்குள்ளேயே டாப் 1 வந்தேன். ஸோ கைஸ் யாராவது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். நான் வேணால் அடுத்த வீடியோவில் வந்து நான் சைன்இன் பண்ணிட்டு வரேன். ஸோ வாங்க இப்போ நம்ம நேராக அடுத்த மேட்சுக்கு போவோம். ஆனால் இது வரைக்குமே எனக்கு இந்த கேம் புரியல.
ஏன்னா நானும் வரவனுங்கள சுட்டேன் அவ்வளோதான். இதில் இந்த எக்ஸ்ட்ராக்ஷனு லூட்டு எஸ்கேப் டு வின் இதெல்லாம் என்னென்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஹண்ட் ஃபார் ரபக்ஸ், என்னது ரபக்ஸ்? ஓகே ஏதோ ஒன்று புரியல, விட்டுருங்க. ஓணும் அந்த வீட்டுக்கா லேண்ட் ஆகுமா? ஓகே ஓகே எனக்கு இப்போ புரியுது கைஸ். நான் ஆக்சுவலி கேம் லேட்டாக வந்ததால் ஐயோ வீட்டுக்கு பக்கமாக பார்த்து லேண்ட் ஆகிறடே. ஓ நோ 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 அப்பா அம்மா இறங்கின உடனே அவனு என்ன சொல்கிறாங்க கைஸ். டேய் என்னடா லூட் அப்போ இறங்கின உடனே கட்சிடும் நமக்கு. அட பாவத்தை, இது தெரியாமல் நான் வேறு இதுக்காக தான் கைஸ் நான் வீட்டு பக்கமாக பார்த்து லேண்ட் ஆனது. இங்கேருந்து விழுந்தால் நமக்கு சாவு நிச்சயம். இருங்க எவனோ அந்த சைடு நடக்கிறான். எனக்கு என்னன்னு தெரியல கைஸ், இந்த கேம் பயங்கரமாக லேக் ஆகுது. சாரி, என்னை மன்னிச்சிருங்க. என் ஃபோன் ப்ராப்ளம். அதோட நான் நெக்ஸ்ட் வந்து இண்டஸ் பேட்டில் ராயல், அதை ஆக்சுவலி நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம். ஐயோ 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 இருங்க கைஸ், கண்ணை மாத்துறேன். அப்பாடே இவன் என்னோட நோபு கைஸ், அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மு. ஏன்னா நானே விளையாட தெரியாத விளையாட தெரியல. இந்த கேரக்டர் வேறு என்னன்னு தெரில. ஆமாம் எனக்கு ஹெல்த் எங்கே காட்டும் அதுதான். ஓ அதான் இந்த 200+ தான் ஹெல்த்தா? ஓஹோ இருங்க. இந்த ஜோனுக்குள்ளே தான் கைஸ் நம்ம இருக்கோம். ஓகே ஜோன் அவுட் எக்ஸிட் இதில் வந்துடும். மேப் விட்டு எக்ஸிட் ஆகிடுச்சு. ஓகே நானும் சும்மாவே போயின்னு இருக்கிறேன். எவனோ ஒருத்தன் மாட்டணும், அது மட்டும் எனக்கு தெரியுது. இனேஷ் இந்த பர்பிள் கலர் என்னது? இந்த பர்பிள் கலருக்கு போய் நின்றுட்டோன்னா நமக்கு மேட்ச் முடிஞ்சிடும். ஓ அந்த பர்பிள் கலரில் போய் நிற்கணுன்னா ஒரு 5 செகண்ட் ஆகும்ல கைஸ். அந்த 5 செகண்டுக்கு நம்மளை எனிமீஸ் வந்து சுற்றுவாங்க பாருக்கு. ஓ அதுதான் சர்வைவிங் ஜோன். இப்படி தான் இது வருதா? இப்படி வருது எனக்கு இப்போ தான் புரியுது கைஸ். இந்த கேம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. இந்த பட்டன் ஓ இது ஸ்லைட் ஆகிறதுக்கு. ஓகே குதிச்சு போடா, குதித்து ஓகே கைஸ் நம்ம குதிச்சு போவோம். குதிச்சு கைஸ் நான் டைரக்ஷன் மாறி போயிட்டேன். ஐயோ ஏன்டா இப்போ தானே நான் அந்த சைடுன்னு போட்டுச்சு எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட்டு. இப்போ என்னடா இந்த சைடு காட்டுது. இதுனா யாராவது போயிட்டாங்கன்னா அது மாறிடுமா கைஸ்? தெரில. ஓகே ஓ இது உட்காரத்துக்கு இப்போ கூட ஒன்றும் புரியாமல் தான் போய் நிற்கிறேன். இல்லைம்மா எவனோ ஒருத்தர் சொல்கிறான் எனக்கு பின்னாடி இருந்து. எவன்டா நீ? யாரா அவன்? எங்கதான் அடிச்சுக்கிறீங்க? சரி வாங்க கைஸ் நாம பாட்டுன்னு போவோம். அவனுக்கு எங்கேயோ அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நாம் எதுக்கு? ஐயோ ஜோன் வேறு வருது. அதனால் நம்ம ஜோன் வரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிடணும். ஓ இது வந்து நம்ம இந்த சரிவான இடத்துலலாம் வந்து நம்ம இதை வச்சு தப்பிச்சிடலாம் போல இருக்குது. ஓகே ஐயோ ஓ இப்போ 16 செகண்ட்ஸுக்கு ரீஸ்பான் விண்டோ க்ளோசிங். அப்படின்னா இது ரீஸ்பான் விண்டோ க்ளோசிங். போன வாட்டி நான் இதுக்குள்ளே வந்து நின்னப்போ மேட்ச் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த வாட்டி முடியுமா? இது என்ன ஆகும்? அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் கம்ப்ளீட்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். அதானே கைஸ் முடிஞ்சிருச்சு. ஓ இதில் வந்து நின்னா வந்து நம்ம வின் ஆகிடலாம் போல இருக்குது. அதாவது லூட் எடுக்கணும், அப்புறம் வரவனுங்க எல்லாரையும் அடிக்கணும், சர்வைவ் ஆகணும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இதில் இருந்து அதாவது இந்த பர்பிள் கலரில் வந்து யார் நிற்கிறாங்களோ அவங்க வின்னர் ஆகிடலாம். ஓ இப்படி தான் வருது இந்த கேம். இப்போ தான் கைஸ் எனக்கு புரியுது. எவ்வளோ நேரம் கழிச்சு இந்த கேம் புரியுது கைஸ் நமக்கு. என்னது இது? யூஆர் லெவல் 4. அதுக்கு என்னடா இது?
என்னது கைஸ் ஏதோ வருது. ஓப்பா வேற லெவல் அனிமேஷன் இருக்குது. அனிமே மாதிரி தான் கைஸ் இருக்கு. ஆனால் உண்மையாகவே சொல்ல போனோம் வேற லெவலில் இருக்குப்பா. கேரக்டர் பயங்கரமாக இருக்கானே. சைபர் ஷிவ் சோல் ஷார்ட்ஸ் அப்படின்னா இது யாரு நெக்ஸ்ட்டு? ஓ இது ஏதோ ஜெம்ஸ் மாதிரி போல இருக்குது. இது என்னது? இதுவும் தெரில என்னென்னு. இதுவும் தெரில. ஓ இது ஏதோ காயின்னு. சரி அடுத்து இதுவும் தெரில என்னென்னு. ஓகே இது இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதை வேறு கலெக்ட் பண்ணணுமா? ஆனால் கைஸ் இந்த அனிமேஷன்லாம் பார்க்கறதுக்கான அனிமே மாதிரி தான் இருக்குது. யாரோ அது புது பொண்ணு யாரோ அன்லாக் ஆகிற கேரக்டர். இது கேரக்டரா இல்லை ஸ்கின்னா கைஸ்? அது எனக்கு புரியலையே. சரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஓ ஓகே இப்போ நம்ம கண்டினியூ கொடுக்க வேண்டியதான். எப்பா என்னென்ன எத்தனை ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கானுங்க பாருங்க கைஸ். எனக்கு இந்த கேமு ஓரளவுக்கு தான் புரிஞ்சிருக்கு கைஸ். நான் ட்ரை பண்ணுறேன் இந்த கேமில். ஆனால் விளையாட தெரியாமல் விளையாடி 2 மேட்ச்சில் ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ 3வது மேட்ச்லையும் ஜெயிப்போமா பார்ப்போமா கைஸ். அப்படியே உங்களுக்கு இந்த கேமில் ஏதாவது உங்களுக்கு சேலஞ்ச் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக நான் பண்ணுவேன். ஸோ கைஸ் நான் ஆக்சுவலி இனிமேல் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து விளையாடுவேன். அதாவது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் சேர்ந்து SMP மாதிரி ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நாங்களே இன்னும் அது என்ன பண்ணுறதுன்னு இன்னும் நாங்களே முடிவு பண்ணல. இறங்கி இதான் மெயின் ஏரியா போல இருக்குது. ஓகே ஆஹா ஏன் அந்த கேரக்டருக்கு நான் மாறலையா? வாவ் நல்லா இருக்குது கைஸ். பில்டிங்லாம் பார்க்க அப்படியே இந்த அனிமே அதாவது இந்த அனிமேலலாம் இதை பார்த்தா எப்படி இருக்கும் அனிமே, அதாவது இந்த நருட்டோ அப்புறம் வந்து டீமன் ஸ்லேயர் அந்த மாதிரியான இது அனிமேலாம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கைஸ் இருக்கு. நான் பார்க்குறதுக்கு இடம்லாம் அப்படியே பார்ப்பேன். இது ஆக்சுவலி எனக்கு இந்த சர்ச்சை பார்த்து எனக்கு ஒரே ஒரு அனிமே தான் கைஸ் ஞாபகம் வருது. அந்த அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் பார்க்குறீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த சர்ச்சில் ஒரு ஃபஸ்ட் எபிசோட்லேயே நடக்குது. அதனால தான் நான் பார்த்ததே ஃபஸ்ட் எபிசோட் மட்டும்தான். எந்த அனிமையும் நான் ஃபுல்லாலாம் பார்க்கல கைஸ். ஐயோ எனிமி ஓடணும் இப்போ தான். எனிமி தம்பிடே எனிமி இதோ அங்கே ஓடுறான் கைஸ். ஐயோ கைஸ் இந்த கேம் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது கைஸ். போடுங்க கைஸ். வேற மாதிரி நமக்கு ஒரு ஏகேம் கிடச்சிச்சு. AK-47. ஐயோ வேற ஏதாவது ஒரு ஸ்னைப்பர் கிடைக்குமா? சரி பரவாயில்ல வாங்க. ஸ்னைப்பர் கிடைக்கலன்னா என்ன, நிற்காமல் நீயும் ஓட இன்னும் எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட் வரலையே. எப்போ வரும்னு தெரியலையே கைஸ். எகிரி குதித்தேன். ஆஹா ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். ஸோ கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஜெயிக்க தான் போகிறோம். ஐயோ எங்கேயோ இருந்து என்னை சுடுறான் எவனோ ஒருத்தன். முன்னாடி வாடா, நேருக்கு நேரம் வாடா. அம்மா நேருக்கு நேரம் வந்துட்டான் கைஸ் அவன். ஓ நோ கைஸ் நம்ம 3rd மேட்ச்சில் தோற்றுட்டோம். ஓ நோ என்ன ரீஸ்பானிங்கா? இதில் என்ன ரீஸ்பான் வேறு இருக்காடா? ஓ எனக்கு புரிஞ்சிச்சு கைஸ். அதாவது ரீஸ்பான் பாயிண்ட்டும் கொடுத்துருவானுங்க. நீங்கள் ஆனால் எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட்டில் போய் நின்னீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதுதான் இந்த கேம் கான்செப்ட். இப்படியெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்களாம் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கப்பா. ஐயோ தம்பிடே இவ்வளோ மேலே இருந்தால் மேப் எனக்கு தெரிலடா. அப்புறம் எங்கே இருந்தால் நான் எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிப்பேன். ஓகே கைஸ் நான் எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட்டுக்கு நேராக தான் பார்த்து போகிறேன். எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட்டை நோக்கி. ஓகே அப்படியே நேராக போ. எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் போயிட்டா கூட ஓகே தான். ஓகே in 3, 2, 1 எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட்டு கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் கிட்ட தான் வந்துட்டோம். வேற மாதிரி. ஐயோ லூட் இல்லை. ஓ ரீஸ்பான் ஆனால் லூட் இருக்காதா? இதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லையடா இந்த கேமு. ஓகே கைஸ் லூட் இல்லாமல் எப்படி நான் சர்வைவ் ஆக போகிறேன்னு தெரில. எவனாவது வந்து என்ன சுட்டானா நான் காலி, அது மட்டும் எனக்கு தெரியும். அதனால் நிற்காமல் இப்படியே ஓடிக்கினே இருப்போம் கைஸ். நாம் ஓடிக்கினே இருந்தால் வந்து எவனாலையும் நம்மளை சுட முடியாது.
குயிக் குய் ஐயோ டே 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 ஐயோ இதுதான் கையை வச்சுன்னு சும்மா இருக்கணுன்றது. தேவையில்லாத வேலையை பண்ணால் இப்படி தான் நடக்கும். ஸோ இன்னும் நம்ம கொஞ்ச நேரத்தில் ஜெயிச்சிருவோம் கைஸ். ஓ ஓகே, இன்னும் 5 4 3. ஓ நோ, நான் லைட்டாக தெரியாமல் வெளியில் போயிட்டேன் கைஸ். அதனால தான் போயிடுச்சு. ஐயோ ஜோன் வேறு வருதா, கிழிஞ்சது. ஓ நோ கைஸ், ஓ நோ, இதில் நம்ம தோற்றுறோம் போல இருக்கேன் இந்த மேட்ச்சு. ஒழுங்காக அதுலேயே நின்று இருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ நான் கன் எடுக்கலைன்னா நான் காலி. ஓ சீக்கிரம் ஓடுறா, ஓடு ஓடு ஓடு, தப்பிச்சு எப்படியாவது ஓடி இருக்கிற மாதிரி ஓடிட்டுருக்கோம் கைஸ் நாம. ரைட்டு போ கேரக்டரு. இனிமே மட்டும் என் பக்கத்தில் வரக்கூடாது. ஐயோ பக்கத்தில் வரக்கூடாதுன்னா எதிர்க்க வந்துட்டாங்க கைஸ். ஓடு 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 ஓடு, நிற்காமல் நீயும் ஓடு. ஐயோ இந்த சர்ச்சுக்கிட்ட தான் எல்லோரும் வருவானுங்க போல இருக்குது. நாம் வேறு அவசரப்பட்டு வந்துட்டோம். ஐயோ இங்கே தான் நிற்கிறானா. ஐயோ டே ஓடு 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 கண்ணெடு. ஐயோ கண்ணு எடுக்க முடியலையே. ஓகே கைஸ், மறுபடியும் நம்ம சாக போகிறோம், அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம். போனோட டே எனக்கு விளையாட தெரியாத நான் விட்டுறா தம்பிடே. ஐயோ ஆஹா கைஸ், ஐயோ கத்தி கிடைக்குது இந்த நேரம்னு பார்த்து. ஐயோ மறக்கானே இப்போ வாடா டேய். எங்கடா அவன்? டேய் இனிமே எங்கடா இருக்க? எங்கே இருக்கானே தெரில கைஸ். எங்கே இருந்து சுட்டுட்டு இருக்கான் கைஸ் அவன்? வெளில இருக்கான் பார்த்துட்டேன்டா. 190. நமக்கு ஒரு ஓசிக்கில் கச்சிச்சு. ஐயோ தம்பி டே என்ன ஓசிக்கில் எடுத்துறாத நீ? நான் சொன்னல கைஸ் இந்த இடத்துல நிறைய பேர் இறங்குவாங்க. அப்பா அவன் என்னை எவ்வளோ அடி அடித்தான் கைஸ். நான் அவனை ஒரே அடி தான் அடித்தேன், காலி ஆகிட்டான். ஐயோ ஜோன் வர ஸ்ட்ரிங்க் ஆகுதா? ஐயோ என்ன சைடு போகிறது? இந்த மேப் வேறு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஐயோ எனிமி போயிட்டேன் நாங்கள். ஆக்சுவலி கைஸ் நான் சும்மா போயிட்டு இருந்தப்போ இந்த எய்ம் லாக்கு அனிமே பேட்டில் ராயல்னு கிடச்சிது. சரி என்ன தான் அப்படி அனிமே மாதிரி இருக்குதா இல்லையான்னு பார்க்கலான்னு தான் நானே கேம் விளையாடலான்னு தான் வந்தேன். ஆனால் ஓரளவுக்கு கிராஃபிக்ஸில் அனிமே மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. என் கேரக்டர் கொஞ்சம் வேகமாக ஓட மாட்டானா? ஓ இதை அழைச்சுனா வேகமாக ஓடுறான் கைஸ். இப்போ தான் இதையும் கண்டுபிடிச்சேன். எல்லாத்தையும் இப்போ தான் கண்டுபிடிப்பியாடான்னு என்னை கேட்கலாம். எனக்கு இந்த கேமை பற்றி தெரியவே தெரியாது. நானும் இனிமேல் தானே கற்றுக்கிட்டு இருக்கேன். ஐயோ இது பேக்கா? எதையோ ஒன்று தடுத்து விட்டேங்க மாற்றி. அதான் ஸ்மால் ப்ராப்ளம். நாம் போகிற வழியில் எனிமி யாரும் வராமல் இருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். இதோ இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட்டுக்கு தான் கைஸ் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஐயோ போகிற வழியில் எவனோ ஒருத்தனை சுட்டான். இப்போ தான் ஒரு பைத்தியக்காரன். எப்படியாவது எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட்டுக்கு போயிடணும் கைஸ் நாம். ஆனால் இந்த கேம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது கைஸ். அதாவது நம்ம இப்போ 20 செகண்ட் சர்வைவ் ஆகணும். எவனாவது வந்தீங்க சுற்றுவேண்டா. என்கிட்ட இந்த வாட்டி கன் இருக்குது, அதனால் கவலையே இல்லை. ஓகே 3 2 1 கைஸ் நாம் வெற்றிகரமாக இந்த கேமில் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ நாம் இந்த வீடியோவில் நம்ம 3 மேட்ச் மூணுத்துலேயுமே நாம் ஜெயிச்சிட்டோம். ஸோ அதனால் நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until this, bye from Devil Tamil Gaming and Facts. Thanks for watching guys. For more videos, subscribe and like the